ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ப்ராசஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சொன்னால் ஈக்குவல் தான். இது வந்து கண்டிப்பான 5 மார்க் கொஷின்ஸு. கண்டிப்பாக இது வந்து நிறைய சான்சஸ் எக்ஸாமில் வந்து நிறைய கேட்பாங்க. ஒன்று லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராசஸ்ன்னு கேட்பாங்க, இல்லைனா ப்ராசஸ் ஸ்டேட் கேட்பாங்க. நம்ம எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் தான் எழுத போகிறோம். இந்த ப்ராசஸ் அப்படி ஸ்டேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா, இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத நம்ம என்ன சொல்வோம், ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆக்டிவிட்டி, அந்த ஸ்டேட்ன்றது அந்த ப்ராசஸ் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட்டில் முக்கியமாக 5 இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ, ரன்னிங், வெயிட்டிங், ரெடி அண்ட் டெர்மினேட். இதுதான் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட், முக்கியமான 5 ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸில் இருக்குது. இப்போ நியூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்வோம்னா நியூ அப்படின்னு வந்து சொல்வோம். ரன்னிங் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இப்போ வெயிட்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓ கம்ப்ளீஷன்ஸ், அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் போது அதுக்கு ஐஓ ரிசோர்ஸஸ் வந்து ஐஓனா இன்புட் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை சிக்னல் வந்து இல்லை அப்படின்னா அது வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். ரெடி ஸ்டேட்னா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மறுபடியும் எங்கே போகும், அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரெடி ஸ்டேட் போய்விடும். அண்ட் தென் டெர்மினேட் ஸ்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது டெர்மினேட் ஆகும், இல்லைனா ஏதாவது இன்டரப்ட் வந்தாலும் டெர்மினேட் ஆகிடும். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, it is important to know that only one process can be running any process. அதாவது ஒரே ஒரு ப்ராசஸில் தான் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்க முடியும். மோர் தென் ஒன் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா ஒன்று ரெடி ஸ்டேட் போயிடும், இல்லைனா வெயிட்டிங் ஸ்டேட் போயிடும். இப்போ நம்ம டயக்ராமோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதுதான் ப்ராசஸ் ஸ்டேட் இல்லையா, அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட், இங்கே தான் க்ரியேட் ஆகும். ஒரு ப்ராசஸ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட். ஒன்ஸ் ஒரு ப்ராசஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நேராக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டேட்டுக்கு வரும். ஓகேவா, இப்போ ஒரு ப்ராசஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, க்ரியேட் ஆனோடனே நேராக எங்கே வரும், ரெடி ஸ்டேட்டுக்கு வரும். இப்போ ரெடி ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலர் டிஸ்பேச்சர் அப்படின்னா இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குன்னா லைனாக ஒவ்வொன்றா ப்ராசஸாக போகும். இப்போ ரெடியிலேருந்து ரன்னிங்கில் போதா, இப்போது இந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ப்ராசஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓ ரிசோர்ஸஸ் வந்து இல்லை, அதாவது இன்புட் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை டைமிங் வந்து அதாவது ப்ராசஸ் ரன் டைமோட அது ரன் ஆகலை, எக்ஸிக்யூட் ஆகலை, இல்லைனா சிக்னல் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நேராக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கே வந்துடும், வெயிட்டிங்கில் வந்துடும், இந்த வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் இன்ட்ரப்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரெடியிலேருந்து ரன்னிங் ஸ்டேட் இது. ஓகேவா, இப்போ ரன்னிங்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P1 அண்ட் P2 அப்படின்ற ஒரு ப்ராசஸ், 2 ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ P1 வந்து எனக்கு ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. ஓகே, P1 வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஆனால் P2ன்றது பார்த்தீங்கன்னா P1 விட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஓகேவா, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேருந்து அந்த P1 ரெடி ஸ்டேட்டில் போட்டு P2 வந்து ரன்னிங் ஆகணும். ஏன்னா P2ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது பார்த்திங்கன்னா ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போயிடும். ஓகே, ரன்னிங்லேருந்து வெயிட்டிங்கில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஐஓ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, டைம் அவுட் ஆனாலும் சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேருந்து வெயிட்டிங் வரும். இப்போ அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது, இப்போ அந்த ஐஓவில் கம்ப்ளீஷன்ஸ், அதாவது தேவையான ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துக்கிச்சுன்னா நேராக எங்கே போகும்னா வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு போகும், மறுபடியும் ரன்னிங் போகும். ரன்னிங் போயிட்டு இப்போ ரன்னிங்கில் அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா அது ஃபினிஷ் ஆகிட்டு நேராக என்ன ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட்டு. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டயக்ராம் வழியாக. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஸ்டெப் 1 எ ப்ராசஸ் இஸ் க்ரியேட்டட். ஓகேவா, ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1. அது வந்து என்ன சொல்லுவோம், அட்மிட்டட் சொல்லுவோம். அதான் நம்ம இந்த டயக்ராமில் இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2.
If no other process is present in running state, it is dispatched to running based on schedule dispatcher. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியிலேருந்து ரன்னிங்க்கு எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குன்னா நேராக ரெடியிலேருந்து எங்கே போயிடும், ரன்னிங்க்கு வந்து போயிடும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இஃப் எனி ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் இஸ் ரெடி, த அன்கம்ப்ளீட்டட் ப்ராசஸ் வில் பி சென்ட் டு த வெயிட்டிங் ஃப்ரம் த ரன்னிங் ஸ்டேட். இப்போது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஐஓ ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நேராக எங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஸ்டேட் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் ப்ராசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த அன்கம்ப்ளீட் ப்ராசஸ் மறுபடியும் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நேராக ரெடி ஸ்டேட்டுக்கு தான் போகும். ஐஓ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எங்கே வரும், வெயிட்டிங்க்கு நமக்கு வந்து வரும். இது வந்து ஸ்டெப் 3. இப்போது ஸ்டெப் 4 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐஓ ஆர் ஈவெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட், அதாவது நமக்கு ஐஓ ரிசோர்ஸஸ் வந்து சொன்னேன் இல்லையா, லேக் ஆஃப் ஐஓ ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன ஆகும், வெயிட்டிங் ஸ்டேட் போகும் இல்லையா. இப்போ அந்த ஐஓ ரிசோர்ஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே நேரம் எங்கே போகும், ரெடி ஸ்டேட் போகும். பேஸ்ட் ஆன் த இன்புட் சிக்னலை பொறுத்து அது வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா, அதுதான் இந்த ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்லேருந்து வெயிட்டுக்கு வந்துச்சு இல்லையா ஐஓ ரிசோர்ஸஸ்க்கு. இப்போ ஐஓ ரிசோர்ஸஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா நேராக ரெடி ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ இன்ட்ரப்ட் வந்து கரெக்டாக இருக்குது, ப்ராசஸிங் வந்து எதுவுமே இல்லைன்னா நமக்கு வந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5, when the execution of your process is completed, ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்லேருந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் எக்ஸிட் டு த டெர்மினேட் ஸ்டேட், அதாவது டெர்மினேட் ஸ்டேட் போய்டும் இல்லையா, விச் இஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராசஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5. இப்போ ரன்னிங் ஸ்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இப்போ ரன் ஆனோடனே இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நேராக எங்கே போகும்னா டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் மீன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஸ்டேட்டுக்கு வந்து க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனோடனே ரெடி ஸ்டேட்டுக்கு வரும். ரெடி ஸ்டேட்டில் வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லைன்னா நேராக எங்கே போகும், ரன்னிங்கில் போகும். இப்போ ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஐஓ டிவைசஸ் ஏதாவது இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நேராக வெயிட்டிங் வரும். வெயிட்டிங் வந்துட்டு அப்புறம் ஐஓ ரிசோர்ஸஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நேராக எங்கே போகும்னா ரெடி ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ ரன்னிங்லேருந்து எப்போ ரெடி ஸ்டேட்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இதை விட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியான ப்ராசஸ் வந்து ரெடியில் இருந்துச்சுன்னா நேராக ரன்னிங்கில் இருக்கிற ஸ்டேட் வந்து ரெடிக்கு போயிடும். ரெடியில் இருக்கிற அடுத்த ப்ரியாரிட்டியாக இருக்கிற ஸ்டேட் வந்து ரன்னிங் வந்துடும். இப்போ ரன்னிங் ஆகிட்டு இப்போ எக்ஸிக்யூட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நேராக என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.